வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சில பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. சில பேர் வந்து ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இப்போ நான் நிறைய டைம் அந்த மாதிரி இப்போ கிடையாது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். அதனால தான் நான் இந்த பதிவு போடுறேன். என்ன அப்படின்னா, அவங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அவங்க எதையாச்சும் பேசுவாங்க. ஆனால் நான் என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னா, இவங்க நமக்காக தான் பேசுகிறாங்களோ, இவங்க ஸ்டேட்டஸ் நமக்காக தான் வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அவங்க என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட நம்ம பேசி கூட இருக்க மாட்டோம். ஐயோ நமக்காக வச்சுருப்பாங்களோ, நமக்காக இது அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இதனால் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணிக்காமல் யார் எது வச்சுருந்தாலும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கும் அவங்கவுங்களுடைய மனசுக்கும் ஏற்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் வைப்பாங்களே தவிர யாருக்காகவும் யாரும் ஸ்டேட்டஸ் வைக்கவே மாட்டாங்க. இப்போ நான் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறேன், இப்போ வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ ஏதோ ஒரு ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து அவங்க சூழ்நிலைக்கும் அவங்களோட மனசுக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வைப்பாங்களே தவிர அடுத்தவங்களுக்காக ஸ்டேட்டஸ் வைக்கிறதே கிடையாது. ஸோ டோன்ட் ஓவர் திங்க் நமக்காக தான் இருக்கும் அப்படின்னு பண்ணிக்காமல் அவங்கவுங்களுக்காக அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழலாம்.